சுட மீன் பொரிச்சு தருது. இந்த குடிசை கீழே உட்காந்து சாப்பிடுவோம். அதோட வேற என்ன வேணும்? காலசாரமாக இருக்கு. வணக்கம், நான் கார்த்திக். வெல்கம் டு ட்ராவல் ஃபார் ஃபுட் தமிழா யூடியூப் சேனல். இந்த சேனலில் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒகேனக்கல்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? பரிசல் படகு, ஃபால்ஸ். அங்கே இன்னொரு விஷயம் ரொம்ப ஃபேமஸ், மீன் சாப்பாடு. ஆமாங்க, அங்கே கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான மீனை நீங்களே போய் வாங்கி கொடுத்து அங்கே சமைக்க சொல்லி ஃபால்ஸில் ஒரு குழியில் போட்டு வந்து சாப்பிட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? போய் ட்ரை பண்ணலாமா? வாங்க. நான் போன ரூட்டு காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி, தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கிற ஒரு காட்டு வழியாக. காட்டு வழியாக போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தானே இருக்கும். அமைதியாக, எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் வளைஞ்சு போகிற அந்த ரோடும், இதமான கிளைமேட்டும். அது மட்டுமா, எங்கேயாச்சும் ஏதாச்சும் அனிமல் வந்துடுமான்னு அந்த ஒரு பயத்தோடையே போகிறது, அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஒகேனக்கல் வந்து ரீச் ஆயாச்சு. ரீச் ஆன உடனே நல்ல பசி. அங்கே ஒரு பாட்டி சுட சுட இட்லியும் தோசையும் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயே உட்காந்து சாப்பிட்டாச்சு. என்னக்கா அந்த பொட்டி தாங்க நல்லா அழகா இருக்கு. என்ன சொல்ற? ரோட்டில் உட்காந்து சாப்பிடுது, அருமையாக இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கும் போதே மணி 11 ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம், வந்த வழியை பார்ப்போன்னு சொல்லி மீன் வாங்க போயிட்டேன். அங்கே மீன் ஃப்ரெஷ்ஷாகவும் ரேட்டு கம்மியாகவும் இருந்துச்சு. ஒகேனக்கல் மீன், மீன் குழம்பு, சாப்பாடு, மீன் வராங்க, செஞ்சு தருவாங்க. ஃப்ரெஷ்ஷான மீன் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன மீன் வேணும்னாலும் நான் தரோம். நீங்கள் ஒகேனக்கல் போய் இறங்கினதுலேருந்து ரிட்டன் வர்ற வரைக்கும், இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் எப்போவுமே எங்கேயும் மீன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. சரி, மீன் வாங்கி கொடுத்துட்டு சமைக்க சொல்லிவிட்டு போட்டிங் பக்கம் போகும்போது இந்த பசங்களை பார்த்தேன். இங்கே நம்ம பசங்களோட நிற்கிறோம். இவங்க வந்து ஒகேனக்கல் பாய்ஸா? உங்கள் சொந்த ஊர் மாரி பாய்ஸ். ஓட்டமலை. அது எங்கே பாருங்க? உங்கள் பேர்? கணபதி. உங்கள் பேர்? கைலா. ஓகே. நீங்களே என்ன பண்ணுறீங்க? நான் வந்து கோழி வெட்டுறேன். கோழி. சரி. நாலு வந்து 800 சம்பளம். அதுதான் தொழில். சூப்பர். படிக்கிறான், காலேஜ் படிக்கிறாங்க, அப்படியே பார்ட் டைம் ஜாப்பாக செய்கிறான். காலேஜ் படிச்சுட்டே பண்ணுறீங்க. எல்லாருமே அப்படி தான் பார்ட் டைம் ஜாப். பசங்க சேனல் பேர் என்னன்னு கேட்டாங்க. இப்போ தான்ப்பா மொதல் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், சேனல் ஆரம்பித்த உடனே கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக சொல்லுங்கண்ணா, சேனல் ஆரம்பித்த உடனே நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், நீங்கள் நல்லா பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அவங்க பாசமாக பேசின அந்த விதம் டச்சிங்காக இருந்துச்சு. ஒரு வழியாக போட்டிங் வந்து ஏறிட்டோம். போட்டிங் ஏறி ஒரு 2 நிமிஷத்துலேயே எங்கள் பக்கத்துலேயே கீழே இறங்க சொல்லிட்டாரு. என்ன இது பார்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, இது பார்க்கிங் இல்லை, நீ இறங்கி அந்த பக்கம் வரணும்னா ஒரு போட்டை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். ஐயோ, போக வழி இல்லையே. ஐயோ,
போகும்போது கவசோட நிற்கிற மாதிரி எல்லாருமே இவ்வளோ பெரிய துடுப்பு வச்சுட்டு நிற்கிறாங்க வரிசையாக. இந்தளவுக்கு டிராஃபிக் ஜாம் நான் வந்து ரோட்டில் கூட பார்த்ததில்ல. லீவ் நாள் லெவலில் வந்துட்டேன்னா நிறையா கூட்டமாக இருந்துச்சு. ஆமாம் அவர் பாரு ஒரு ஆள் மாதிரி உருவமாக இருக்குது. ஆமாம் அது வீரப்பன் சிலையா? அது மாதிரி ஒரு இது பாறையே அது மாதிரி சில மாதிரி இருக்குது. சில மாதிரி இருக்குது. அப்படியே சாரை மேலே படும்போது அப்படியே இன்பமாக இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு. போட்டிங் போயிட்டு வந்தாச்சு. இப்போ நேராக மீன் சாப்பாடு சாப்பிட போவோம். நீங்கள் இங்கே வந்ததும் இந்த பக்கம் மீன் மார்க்கெட்டு இவ்வளோ சத்தம் இவ்வளோ கூட்டம் என்னடான்னு தோணும். ஆனால் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தா இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த குடிசை கீழே ஒரு பக்கம் மீனில் மசாலா தடவிட்டுருக்காங்க. இந்த பக்கம் விறகடுப்பில் அரிசி உலையில் கொதிக்குது. என்ன பாட்டி மசாலாவா? அம்மிக்கல்ல மீன் குழம்புக்காக ஆட்டுற மசாலா இருக்குல்ல, பார்க்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்கு. அப்படியே கையில் எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. ஆனால் பாட்டி விட மாட்டாங்க. இந்த பக்கம் பாருங்கள், உரலில் இந்த பையன் மசாலா அரைக்கிறத. இன்னொரு பக்கம் அக்கா மீன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக மொத்தம் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்தாலே உங்களுக்கு பசியே இல்லைனாலும் பசி எடுத்துரும். எவ்வளோ தடவை கடையில் போய் மீன் சாப்பிட்டாலும் நம்மளே மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு நம்ம முன்னாடியே வந்து அந்த அக்கா சுட சுட மீன் பொரிச்சு தர்றது, இந்த குடிசை கீழே உட்காந்து சாப்பிட்றது, அதோட வேறு என்ன வேணும்? சரி, மீன் பொரிச்சு ரெடி பண்ணிட்டாங்க, சாப்பிட்ருவோமா? சாப்பிட உட்காந்துட்டேன். நல்லா வெயில் அடிக்கிறீங்க. அந்த அக்கா நான் நடந்த கீழே உட்காந்து சாப்பிட்றேங்க, அந்த ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைக்கா எனக்கு இங்கே பிடிச்சதான் உட்காந்து சாப்பிடணும், அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசி அப்படின்னு பார்த்தேன். நல்லா காரசாரமாக இருக்குது. எனக்கு சமைச்சு கொடுத்த அக்கா இவங்க தான். அக்கா உங்கள் பேர் மட்டும் சொல்லிடுங்க. இந்த அக்கா இங்கே 10 வருஷமாக சமைக்கிறாங்க. மீன் குழம்பு நல்லா காரசாரமான மீன் குழம்பா அருமையாக இருந்துச்சு. இந்த அக்காவோட ஃபோன் நம்பரும் அந்த மாரி பாய்ஸ் பசங்களோட ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒகேனக்கல் போனீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும்.